ஹாய்! இன்னைக்கு நம்ம கூகுள் அண்ட் அமேசான்ல கேட்ட மேக்ஸிமம் சப் அரே ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். Given an integer array nums, find the subarray with the largest sum and return its sum. ஸோ பேசிக்கலாக எந்த சப்பரேயோட சம் மற்ற எல்லா சப்பரேயோட சம்மோட கிரேட்டராக இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்பரேனா என்ன? கான்டிகியூஸ் சப்செட் எலிமெண்ட் வித்தின் அரே. அரேல இருக்கிற சப்செட் எலிமெண்ட்ஸை தான் நம்ம சப்பரேஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு அரேக்கு நிறைய சப்பரே இருக்கும். நம்ம எந்த சப்பரேயோட சம் கிரேட்டரா இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரே எடுத்துக்கலாம். இதுல 4 நம்பர்ஸை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். 1, -1, 2 and 6. இந்த அரேக்கு மொத்தம் எத்தனை சப்பரேஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் 1 itself a subarray and -1, 2 and 6. இது எல்லாமே தனித்தனியா ஒரு சப்பரே. நெக்ஸ்ட் 1, -1 ஒரு சப்பரே, 1, -1, 2 ஒரு சப்பரே and 1, -1, 2, 6 ஒரு சப்பரே. நெக்ஸ்ட் -1, 2 ஒரு சப்பரே, -1, 2, 6 ஒரு சப்பரே, நெக்ஸ்ட் 2, 6 ஒரு சப்பரே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டோட்டலா எத்தனை சப்பரேஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 1, அப்புறம் -1, அப்புறம் 2 and 6. நெக்ஸ்ட் 1, -1, 2, 6. நெக்ஸ்ட் 1, -1, 2. நெக்ஸ்ட் 1, -1 and 2, 6. -1, 2, 6 ஒரு சப்பரே. நெக்ஸ்ட் -1, 2. அவ்வளவுதான் கைஸ். டோட்டலா 10 சப்பரேஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் 10. இப்போ இந்த சப்பரேஸ்ல எந்த சப்பரேயோட எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணா டோட்டல் சம் மற்ற எல்லாத்த விட அதிகமா இருக்கு? 2, 6. இதோட சம் வந்து 8. ஸோ இது மற்ற எல்லாத்த விட கிரேட்டரா இருக்கு. ஸோ இதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். கீழே இருக்கிற எக்ஸாம்பிள பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இந்த அரேல இந்த சப்பரேயோட சம் மற்ற எல்லா சப்பரேயோட சம்மோட அதிகமா இருக்கு. ஸோ அதனால தான் அந்த சப்பரேயோட சம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க 6ன்னு. இந்த கொஷின் பார்க்க ஈஸியாக இருந்தாலும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். பட் கரெக்டான ஆல்கிரிதம் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாகவும் ஆப்டிமலாகவும் சொல்யூஷன் உங்களால் போட முடியும். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரே எடுத்துக்கிறேன். இந்த கோடிங் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றத இந்த அரே வச்சு பார்க்கலாம். இனிஷியலாக 4 எலிமெண்ட்ஸை நான் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். 7, -7, 2 and 6. யா, இப்போ இதோட இண்டெக்ஸை நோட் பண்ணிக்கலாம். 0, 1, 2 and 3. ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் சம் ஈக்குவல் டு 0th இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அது 7 அண்ட் அதுதான் மேக்ஸிமம் சம்மாகவும் இருக்கும். ஏன் கரண்ட் சம் ஈக்குவல் டு 7னா, ஏன்னா இந்த அரேல எந்த எலமெண்ட்ஸோட சம் வந்து கிரேட்டர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இனிஷியலாக 7 எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் மேக்ஸிமம் சம்மாகவும் இருக்கும். நம்ம இட்ரேட் பண்ண எது கிரேட்டராக இருக்கோ அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபார் லூப் ரன் பண்ண போகிறோம். அதை வந்து 1 to len ஆஃப் நம்ஸ் வரைக்கும் இட்ரேட் பண்ண போகிறோம். லென் ஆஃப் நம்ஸ்னா அதாவது இந்த அரேயோட லென். இந்த அரேயோட லென் என்னது? 4. ஸோ 4 - 1, 3. 1லேருந்து 3 டைம்ஸ் நம்ம இட்ரேட் பண்ண போகிறோம். இந்த ஆல்கிரிதமோட மெயின் கான்செப்டே ஃபார் லூப்குள்ள இருக்கிற இந்த லைன்ல தான் இருக்கு. அதாவது கரண்ட் சம் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் நம்மை கரண்ட் சம் பிளஸ் நம்மை. இந்த லைன் என்ன பண்ணுன்னா, கரண்ட் சம்ல நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூவோட அடுத்தடுத்த எலமெண்ட் ஆட் பண்ணி அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். அப்டேட் பண்ண வேல்யூவை மேக்ஸிமம் சம்மை விட கிரேட்டரான்னு செக் பண்ணிட்டு ஒருவேளை கிரேட்டராக இருந்ததுன்னா அதை மேக்ஸிமம் சம்மா அப்டேட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் சம் ஈக்குவல் டு 7. 7 கூட நம்ம அதோட அடுத்த எலமெண்ட்டை ஆட் பண்ணி அதை நம்ம கரண்ட் சம்மா அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேட் ஆன வேல்யூ மேக்ஸிமம் சம்மை விட அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணி ஒருவேளை அதிகமாக இருந்ததுன்னா நம்ம மேக்ஸிமம் சம்மா அதை அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ ஒருவேளை அடுத்த எலமெண்ட் 2 இருந்ததுன்னா 7 + 2 9. 9 வந்து கரண்ட் சம்மா நம்ம அப்டேட் பண்ணிட்டு 9 வந்து மேக்ஸிமம் சம்மோட கிரேட்டராக இருக்கான்னு செக் பண்ணுறோம். யா, இட்ஸ் கிரேட்டர் தென் 7. ஸோ மேக்ஸிமம் சம்மா நம்ம அதை அப்டேட் பண்ணுறோம். தென் மறுபடியும் கரண்ட் சம்மில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ கூட அடுத்த எலமெண்ட்டை ஆட் பண்ணி இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வரலாம். i = 1.
ஸோ கரண்ட் சம்மில் இருக்கிற வேல்யூ கூட -7 ஆட் பண்ணி வர வேல்யூ வந்து மேக்ஸிமம் சம்மோட கிரேட்டரான்னு செக் பண்ண போகிறோம். 0ன்னு வந்திருக்கு. ஸோ 0 இஸ் நாட் கிரேட்டர் தென் 7. ஸோ நம்ம அடுத்த எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகிறோம். ஸோ இங்கே இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை கரண்ட் சம் வந்து நெகட்டிவ் வேல்யூவில் நம்ம கிடச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எஸ், கரண்ட் சம்மை 0வாக அப்டேட் பண்ணிப்போம். ஒய்? பிகாஸ் கரண்ட் சம் வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா நம்ம அடுத்த எலமெண்ட்டை ஆட் பண்ணும்போது வர வேல்யூ அதை விட கம்மியாக தான் வரும். பட் நம்மளுக்கு கொஷினில் மேக்ஸிமம் வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம கரண்ட் சம்மை 0வாக அப்டேட் பண்ணிட்டு அடுத்த எலமெண்ட் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த செகண்ட் இஃப் கண்டிஷனை போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகலாம். இப்போ கரண்ட் சம் ஈக்குவல் டு 2ன்னு அப்டேட் பண்ணுறோம். ஸ்டில் இட்ஸ் நாட் கிரேட்டர் தென் 7. எப்போல்லாம் கரண்ட் சம் ஈக்குவல் டு 0 ஆகுதோ அப்போல்லாம் நம்ம அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து கரண்ட் சம்மா இனிஷியலைஸ் பண்ணி அதுக்கு அடுத்து நம்ம ஆட் பண்ணி அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கரண்ட் சம்மோட நெக்ஸ்ட் எலமெண்ட்டை ஆட் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ கரண்ட் சம் ஈக்குவல் டு 2 அண்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட் 6. 2 + 6 8. எஸ், இட்ஸ் கிரேட்டர் தென் 7. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் சம்மில் இருக்க 7-ஐ கரண்ட் சம்மில் இருக்க 8-ஆ அப்டேட் பண்ணிப்போம். மேக்ஸிமம் சம் ஈக்குவல் டு கரண்ட் சம்மில் இருக்க 8. மேக்ஸிமம் சம் அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இஃப் கண்டிஷனை செக் பண்ணுறோம். இஃப் மேக்ஸிமம் சம் இஸ் லெஸர் தென் கரண்ட் சம், மேக்ஸிமம் சம் ஈக்குவல் டு கரண்ட் சம். கரண்ட் சம் கிரேட்டராக இருந்ததுன்னா மேக்ஸிமம் சம்மை அதை அப்டேட் பண்ணிக்க சொல்லுது. ஸோ கடைசியாக மேக்ஸிமம் சம்மை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் பண்ணோன்னா அவுட்புட் ஈக்குவல் டு 8ன்னு ப்ரோக்ராம் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஷின்லையும் கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்த இந்த ஆல்கரிதத்தோட நேம் வந்து கடென்ஸ் ஆல்கரிதம். இதை ஜே கடென்ஸ்ன்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸர் 1984 பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. இந்த ஆல்கரிதத்தோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் O of n அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் O of 1.